அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே ஈவினிங் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் டின்னருக்கு செய்யலான்ட்டு இருந்தேன். இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிட்டா இஷா தொழுதுட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு டக்குன்னு மைண்டு மாறிட்டு தோசையை சுட்டுடலான்னு சொல்லிவிட்டேன். இப்போது நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கோதுமை மாவை கலந்து விட்டுட்டு இப்போது எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், பெருஞ்சீரகம், உளுந்து, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நல்லா சேர்த்து பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போது இந்த மாவில் நம்ம ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி இந்த வதக்கினதையும் சேர்த்து நல்லா கலந்து தாராளமாக 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். அது கூடவே கோகோனட் சட்னியும் சரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ரெண்டுத்தையுமே மூடி வச்சுட்டேன். சுடு தண்ணியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஷா தொழுவதுக்கு நான் போயிட்டேன். தொழுவியை முடிச்சுட்டு பேக் டு ஒர்க் வந்தாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு ஊற்றி இந்த மாதிரி கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். அன்றைக்கி vlog இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.